ஏத்தா வெள்ளத்தாய் எங்க? தண்ணி எடுக்கல போயிருக்கா. என்ன கொடு. அப்படியே சங்கதி. ஏ வெள்ளத்தாமணி, செய்தி தெரியுமா? என்ன மதனி, என்ன சங்கதி? எப்பத்தா இங்க வர? ஏன் அப்படி நிக்க? இந்தா, அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. அட நீ வேற, குழந்தை பால் பிடிக்குமா பொச்சேத்தா அந்த போயிருது, நூல் நித்த போனாலும் அந்த போயிருது. இதுக்கு போய் இடி விழுந்தாமா நின்னுட்டு இருக்கே? வாமா நீ வீட்டுக்கு போலாம். சரி வா, கண்ணை தொடச்சுக்க. பாடுபட்டு கஞ்சி குடிக்க பாட்டு பாட்டு பொத்திட்டு வேலை செய்யுங்களே. பாடுக்கு வெள்ளத்தாய் பிடிச்ச காசு கொடுக்க வேண்டாம், ஓசிதான் காதல் பண்றீங்க. ஓசி இருக்கா, எதை வேணாலும் போட்டுக்க முடியுமா? யார் இல்லாம நின்னுட்டு பாவலா கட்டுறவா குனிஞ்சு வந்து வேலை செய்யல. சாக்கடையில கிடக்கிற எருமைக்கு பிறந்த பையல உன் வீட்டை வைத்தா குழந்தை வேட்டி வாங்க முடியாதுல. உனக்கு தான் வெள்ளை வேட்டி கட்டிக்க விதி இல்ல. இது சொன்னமுத்தாவனால வேட்டி கட்டிக்கிறப்ப சந்தோஷப்படுங்களேன். ஐயா தெரியாம பட்டுச்சியா? போய் வெள்ளத்தாயிட்டு வேற வேட்டி வாங்கிக்கலாம் போல. எறும்பு மேல மழை மாஞ்சி மேல போற மாதிரி வரசலா போல. காலையில நல்ல கண்ணு கரண்ட் வந்துச்சு, மோட்டர் போடல. ஐயா ஐயா என் குழந்தைய குத்த வச்சுட்டா. குத்தியா வசந்தி வயசுக்கு வந்துட்டா. அப்படி அப்படியே போட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அண்ணே இப்பதானே வேலை ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு சம்பளத்தோட லீவுல மத்தியானம் ராத்திரி 2 வேளை சாப்பாடு வந்துருங்க. அப்புறம் வசந்தி பள்ளிக்கூடத்துல வந்தா நட நட. பொட்ட பிள்ளையா பிறந்தாலும் வெள்ளத்தாய் வீட்டுல பிறக்கணும். பெத்தவங்க இருந்தா கூட இப்படி படிக்க வச்சு இப்படி சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆத்தா இல்ல முடியா, இந்த ஊர்ல நம்மள மாதிரி ஆத்தாண்டி யாரா பொட்ட பிள்ளைய படிக்க வச்சிருக்கா? வெள்ளத்தாய் புருஷன் கொழுதியாவுக்கு கொடையா நடத்திட்டானே ஊரே கடந்து பேசணும். பேச வச்சுல ஆனந்த குழு வச்சிருக்க மண்ணள்ளி போட்டு வந்தாய். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? என்ன என்னதான் பதற? ஐயோ எப்படியா சொல்லுமா. நான் தண்ணி இறக்கி போய் ஐயோ வேலையா இந்த வாலி கயிறு பட்டு நான் மறந்து பேச்சு கொண்டாட்டி குடிக்காத கிடந்தாளுங்க. நான் குடிச்சுக்கிற மாதிரி 100 வருஷத்துக்கு இருந்தாயே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஐயா. என் பேரன் பூட்ட மாதிரி 131 வயசு இருக்கணும். இருக்குதா போதும் கோட்டிக்கார பையன் கொண்டாட்டி கேக்குறியா? இதுக்கு போய் பதட்டப்படுறியா? ஐயா நான் பாடையில போகும்போது இந்த கயிறு என் கழுத்துல இருக்கணும். நீ நல்லா இருப்பதா? வா வந்து சடங்குல காத்துக்காங்களா? வா அது கண்ண தொடச்சு வா. வந்தவங்களுக்கு காபி தண்ணி போட்டு கொடு. சரிதா? தலைக்கு தண்ணி ஊத்துறது இன்னைக்கு வச்சுக்கலாமா, 3 நாள் வச்சுக்கலாமா? மாமா பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. யாரு பெரியவங்க? பெரியவங்க பத்தி எனக்கு தெரியாது. வாங்க செக்யூரிட்டி வந்தீங்க. இப்பதான் வந்த. ஏன் வெளுத்தாயக்கா சின்ன குத்த வச்சா நல்லது தானே. இதுக்கு போய் மூலையில உட்காந்துட்டு அழுதையாக்கும். பெத்தவங்களை விட 10 மடங்கு பெருசா 2 பேரும் பொத்தி பொத்தி வளர்க்கிய. நீங்க ஏன் ஆத்தா கவலை பண்ணணும்? ஆனா ஆவணம் சொல்லி போடலாம் ஐயா. உங்களை கவலை பண்ண இருப்பாளா? சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு முறை செய்ய முக்கிய தேவருக்கு சொல்லி விட்டியா இல்லையா? இந்த சொர்ணமுத்து தேவனுக்கு ஒண்ணு சொர்ணம் இல்லாம போயிடலையா? சரி இப்ப யாரு அது இல்லைன்னா இப்ப வசந்திக்கு முறை செய்ய போறத யாருங்க? அண்ணா வசந்தி குத்த வச்சிடான்னு தெரிஞ்ச உடனே தோப்புல இருந்து வாழைத்தாரு இளநீ கொண்டாந்துருக்கானே. பிறகு அண்ணே நான் முறை செய்யணும் வசந்திக்கு. சும்மா இல்ல, இங்க என்ன நான் பேசிட்டு இருக்கிறேன், இங்க வந்து அதையும் பேசிட்டு எனக்கு தெரியும் பேசாம இல்ல. இன்னொன்னு வெள்ளத்தாயி முறை கிறேன்னு சொல்லி எந்த சிரிக்குமா வாசலுக்கு நான் போய் நிக்க மாட்டேன். இப்ப சொல்லி போட்டேன். பழச்சின்னு நினைச்சுக்கிட்டு தான் எப்படி தாய் தாம்பருக்கு தான் கொடுத்து வைக்கல. ஆனா உள்ளூர்ல இருக்கிற தாய் மாமனுக்காக சொல்லி அனுப்பணுமா இல்லையா? அனாதையாவா சடங்கு நடத்துவ? எவைய தாய் மாம? அந்த தாய் மாமன் சீரை விட 50 மடங்கு அதிகமா செய்வேன் நானு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவனும் முறை சொல்லி விடாதவனும் மனுஷனே இல்லவே. யாரு மனுஷன் இல்ல? யாரு அப்பா தான் கடன் வாங்க? என்ன சொல்லி வேட்டி மடிக்கிறீங்க? நமக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை ஏன் திண்ணையில வச்சு பேசுறோம்? நீங்க வாங்கய்யா. மனுஷன் நீங்க சும்மா இருங்க. யாரு வாங்கய்யா வாங்க வாங்க. என்னய்யா திண்ணையில பேசுற பேச்சு தெருவுக்கு போனா கண்ணு மூக்கல வச்சு பேசுவாங்க. குடும்பத்து விஷயம் வீட்டுக்குள்ளே பேசிக்கிடுவோம். இதுல என்ன பேச வேண்டி கிடக்கு? அந்த மூக்கை தான் வீட்டுக்கு முறை சொல்லித்தான் வசதிக்கு சடங்கு நடக்கணும்னா என்னோட சார சொல்லி நடக்கட்டும்.
ஏல துறக்கண்ணு மூக்கியா தேவர் வீட்டுக்கு முறை சொல்ல சொன்னா இந்த பையன் சுடல சொல்றான், அருவாள் எடுத்து வெட்டினாலும் வெட்டுவனே தவிர முறை சொல்லி விட மாட்டேங்கிறான். அதை கேட்டு வெள்ளத்தாயி மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. விஷயம் முத்திக்கிட்டுல போகுது. என்ன பறை அடிக்கிறவனை கூப்பிட்டு பந்தியில உட்கார வச்சாலும் வைப்பானே தவிர மூக்கியா தேவன் வீட்டு வாசலுக்கு முறை சொல்லி நிக்க மாட்டேங்கிறான். அட அது மட்டும் இல்லப்பா, வெள்ளத்தாய இளநீர் தீவிர மாதிரி தலை சீவிடணும்னு சொல்லி அவ எடுத்து மிரட்டி இருக்கான். அதான் அந்த பிள்ளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இது தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? வெள்ளத்தாய புடிச்சு ஆத்தா அம்மான்னு மானாவரியா வெஞ்சிருக்கான். ஊரே கெய்யில கிடக்கு. அவள குடும்பத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டு பொழி குத்து பொழின்னு கிடக்க. இந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணு குத்த வச்சிருக்குது, தலையெழுத்த பாத்தியா மச்சான்? ஏவே இந்த மூக்கியா தேவரு சொல்ல முத்து வீட்டு வாசப்படி ஏறி முறை செய்வான்னு நினைக்க என் பேத்தி குத்த வச்சிருக்கா. அத சந்தோஷமா கொண்டாட விடாம ஊர்ல ஒன்னொன்னும் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலையே. இந்த சடங்க சாக்கா வச்சுல ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கேன். யாரும் சொல்லி விட மாட்டாங்க போல இருக்கே. குதிரையில வந்து என்ன சரி எடுத்துட்டு போன யார் ஆசா? அன்னைக்கு பேத்திக்கு நல்லது நடக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியே. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களுக்கு மகனா பிறந்தவன் இப்படி முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானே. அக்கா மக குத்த வச்சிருக்கா. தாய் மாமன் சீரை எடுத்துட்டு போகணுமேங்கிற நினைப்பே இல்லாம இப்படி அருவாளை தீட்டுறானே. தீட்டின மரத்திலே பதம் பாக்குற பையாத்தாவன் அவனாயத்தை எங்கதுக்கு பேசிட்டு இருக்க? ஐயா நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல ஐயா. பரவே நான் என் ராசா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என் ராசா மட்டும் இந்நேரம் உசுரோட இருந்திருந்தா இப்படியா என் பேத்தி ஒத்தையில குத்த வச்சிருப்பா? இப்படியா சீர் செய்ய போகாம இருந்திருப்பாரு? வண்டி வண்டியா வருஷ வருதையா நிக்க வச்சா. நீ என்னதான் புலம்புனாலும் சரி, இந்த மூக்கையா தேவன் போய் முறை செய்வாங்கிறத மறந்து 1000 தான் அக்கா மகளா இருந்தாலும் ஆகாத வீட்டுல நடக்கிற சடங்காத்தாது. என்ன போய் அவமானப்பட சொல்றிய? இதுல நமக்கு என்னையா அவமானம்? சொல்லிவிட வேண்டியது நம்ம கடை. செஞ்ச செய்யட்டும், இல்லன்னா செய்யாம போட்டோம். அது அவங்களுக்குலயே அவமானம். பெத்தவங்க இருந்திருந்தா இவ்வளவு தூரம் கேட்டிருப்பேனா? அங்க பாருங்க அந்த பிள்ளைய அனாத மாதிரி அழுதுட்டு இருக்கா. அவனுக்கு வந்து சீர் செய்யலைன்னா வசந்தி அனாதைகளோ? ஏன் என் தம்பி பிச்சை முத்து இல்ல? அவன் அடுத்த பயிலாவன். அடுத்தவன் எவனாவது வந்து சீர் ஈரன் செஞ்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளையா மூக்கர் விட்டு நிக்கணும்? செய்ய வேண்டிய சீரை வீதியில நின்னாவது விட்டறிஞ்சிட்டு வந்துரும் ஐயா. அதுதான் என் ராசா வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம். அத்தை, நீங்க சொல்றது நியாயம்தான். நாம சீர் செய்ய வேண்டியதான் முறை. ஆனா அவங்களும் முறையோட சொல்லி விட்டு இருக்கணும்ல. ஆனாவே கிடக்குதாத்தா கண்ணுக்குட்டி. முதல்ல அது கொஞ்சம் புல்லடி போடு. என்னத்த புல்ல போடுறது? ஏன் பேச்ச மாத்துற? அவ சொல்றது நியாயம் தானே. வசந்தி குத்த வச்சுட்டா ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காங்க. நீ பேத்தி தான் அடிச்சுக்கிற. உனக்கு யாராவது சொல்லி விட்டாங்களா? அந்த வெள்ளத்தாய் தான் புத்தி எங்க போச்சு? ஐயா, உங்களுக்கு புத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஐயா. குறையில்லாம வளர்த்து படிக்க வச்ச மச்சான் இன்னைக்கு ஒரு குறையோட சடங்கு செய்யறாருன்னு அந்த புள்ள மனசு வருத்தப்படும் ஐயா. உங்களுக்கு எதுக்கு அந்த குறை வந்து சேரணும்னு நினைக்க? ஐயா இங்க வச்சு ஐயா ஆளு மேல ஆள் விட்டுக்கிட்டு இருக்கா. நீ போய் சொல்லியா, நாங்க எல்லாரும் வந்ததும் முன்னு. ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா வெள்ளத்தாய் புருஷனே வந்தாலும் வந்துடும் உங்களுக்கு. அவனா வருவா? இங்க பாரு, முறை செய்ய வேண்டியவங்க போய் முதல்ல செஞ்சுட்டு வந்தாதான் மத்த காரியம் எல்லாம் நடக்கும். உட்கார்ந்து இருக்காத, எந்திரி. யாத்தா போய் சீலையை மாத்து, எந்திரியா. பாரு சொல்லி விட்டாள்ல, நீ செய்ய வேண்டிய சீரை போய் செஞ்சுட்டு வா. ஆனா என்ன மட்டும் அந்த வீட்டு வாசலுக்கு கூப்பிடாத. பொட்ட சீலா போய் முறை செஞ்சாத்தானே விளங்கும். யாராசா இருந்திருந்தாருன்னா 5-6 ஆம்பளைகளுக்கு சமம். ஏன் உன் பேர சுந்தரபாண்டி என்ன ஆம்பளையா தெரியல உனக்கு? அது சரி, நீயும் வர மாட்டேங்க. நான் என்ன பண்றது? நீ வராது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் என் பேரனையே கூட்டிக்கிட்டு போறேன். நீ கல்யாண சீலை எடுத்து கட்டிக்கிட்டு இந்த கருப்பட்டி உளுந்து நல்லெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வை. நான் போய் ராசாவை கூட்டிட்டு 1 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ வராது எனக்கு வருத்தம். பரவாயில்ல, நான் பேரனையே கூட்டிட்டு போறேன். ஏ ராசா, ஐயா என் பெத்தாலே. அடேங்க அப்பா, பேத்திக்கு சீர் செய்யறதுக்கு என்ன பித்தலாட்டம் பண்ணுதா பாரு எங்க ஆத்தா. 1 2 3 4 5 6 7 8 9. ஐயோ குழப்பாதையா, உன் சம்சாரம் ஜோதிமணி போய் தேடியா. 10 11 12 13 14 15 சும்மா இருவை. சின்ன நிறுத்த குளிக்க போட்டோம், நீங்க போய் குளிக்க போங்க. 16 17 18 19 பேஷா இருக்கு நம்பர். 20 21 22 23 24. ஐயா ஐயா சுப்புனி, என்ன நீங்க மட்டும் நிக்கியே? ராசா அவங்க தானா ஆட்டுக்குட்டி வேற நிக்கி? ஜலத்து மேல சத்தியமா சுந்தர பண்ணி இங்க இல்ல. அதானே பார்த்தேன், ஒட்டச்சியை குளிக்கிற இடத்துல என் ராசா நிக்கவே மாட்டாரு. நீங்களும் இருக்கீங்களே புள்ளையலா நீங்க. ஐயா என்ன வேலை? புள்ளைய தண்ணி கூட விட்டுட்டு என்ன நிக்கிய?
இனிமே இந்த பக்கம் வந்துடாத ஓடிடு. அப்பதா அப்பதா நீ விட அப்பதா இவனை ஐயா, நீ எதுக்கு அடிக்கிற? நீ உள்ள மூச்சு அடைக்கிட்டு ஆ. நான் வெளிய இருந்து ஒண்ணு ரெண்டு எண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா பொம்பளை பிள்ளைய குளிக்க ஏ விட்டா. ராசா, இதுகளை நம்பி நீ தண்ணிக்குள்ள குத்த வச்சிருக்க. அங்க ஒன்னைய நம்பி வசந்தி வீட்டுக்குள்ள குத்த வச்சிருக்காளே. என்னது, குத்த வச்சுட்டாளா? ஆ. அப்ப இத்தனை நாள் நின்னுட்டு இருந்தாளா? ஐயா, வயசுக்கு வந்துட்டா ஐயா. அப்ப உன்ன மாதிரி வயசாயிருச்சா? இங்கே வாரு, கல்யாண வயசு வந்துருச்சுயா. கொட்டாம்பட்டி வாய்க்கு கல்யாண வயசு வந்துருச்சா? கோட்டாம்பட்டி வாயா, அப்படி எல்லாம் சொல்லாத. நீ கட்டிக்க போற முறை பொண்ணு இல்ல. இப்ப கண்ணால வச்சினா கிருகிருத்துலாம் போயிருவே. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உங்க அப்பன் பழைய விரோதத்தெல்லாம் மறந்துட்டு சீர்தியை ஒத்துக்கிட்டான். வா, போயிட்டு வந்துருவோம்.